வணக்கம். மேடிஸ் சொற்பொழிவு அதோட சீசன் 1 செகண்ட் எபிசோட். இந்த எபிசோடில் வந்து மெயினாக நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கடந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கார்ப்பரேஷனோட தூய்மை பணியாளர்களோட போராட்டம் வந்து நடந்தது. கிட்டத்தட்ட 13 நாட்கள் கிட்ட வந்து நடந்துச்சு. அது வந்து ரொம்பவே பேசப்பட்டது, ரொம்ப அது இஷ்யூவாக மாறுச்சு. கடைசி அந்த 3 நாட்கள் வந்து ரொம்ப தீவிரமாக நடந்துச்சுன்னு சொல்லலாம். அதில் வந்து நிறையா பேச்சுவார்த்தைகள் உடன்படல அப்படி இப்படின்னு நிறையா விஷயங்கள் போச்சு. ஆனால் வந்து நம்மளோட இந்த பாட்காஸ்ட்டுக்கான ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர வேலைன்றது முக்கியமா? இல்லை அதை கடந்து அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட வாழ்க்கை வந்து வேற மாதிரி மாறணுன்றது வந்து முக்கியமா? அப்படின்றது தான் வந்து மெயினாக வந்து பேச போகிறோம். என்னன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, தோழர் திருமாவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்மளோட இலக்கு வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வந்து நிரந்தர வேலைன்னு இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு ஜாதி மனநிலையை தான் உருவாக்குது. அம்பேத்கர் வந்து இதை வந்து சொல்லலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அது வந்து நிறைய பேருக்கு, நிறையா மக்களுக்கு வந்து அது உடன்பாடு இல்லை. ஆனால் தோழர் திருமா வந்து அவர் 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 என்ன சொன்னார்னா, இப்போ இந்த போராட்டத்துக்கு இந்த இந்த வேலையை வந்து அதாவது அதே சம்பளத்துக்கு வந்து வேலையை நிரந்தரப்படுத்தணும்னு சொல்றது அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதையும் தாண்டி என்னன்னு, இதை வந்து அரசு பணியாக்கணும்னு நினைக்கிறது வந்து அது அது வந்து சரி கிடையாது. இது அரசு பணியாக இருக்கக்கூடாது இது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேரோட கருத்தாகவும் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஏன்னா இந்த 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 தொழிலே வந்து ஒரு இழிவான தொழில் தான் இது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தோழர் திருமாவோட ஸ்டாண்டில் வந்து நம்ம என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டில் வந்து இது கரெக்டு, இது தப்பு அப்படின்ட்டு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக நம்ம என்றைக்குமே வந்து பேச முடியாது. ஒரு கிரே ஷேட்டில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் வந்து கிரே ஷேட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இஷ்யூலையுமே அப்படி இருக்கும். ஆனால் இப்போ இதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா செக்டார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நவீனமயமாக்கல் வந்து எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஆனால் இந்த தூய்மை பணி, இந்த துப்புரவு பணியில் மட்டும் நவீனமயமாக்குறத வந்து எங்கேயுமே நடந்த மாதிரி தெரில. நிறைய மிஷின்ஸ் இறக்குறாங்க, அது இறக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க குப்பையை இன்னுமே கையால் தான் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுஸ் ஒன்று தருவாங்க. அந்த க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த அயன் ஓர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த ஹீட்டு தெரியக்கூடாதுன்ட்டு ஒரு இந்த உல்லன் க்ளவுஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அது தராங்க. அது இன்னுமே கொஞ்சம் வந்து அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு இதில் தான் தரும். ஏன்னா அந்த ஈரம் பட்டு அது ஈரமாகி அந்த ஈரம் அப்படியே அந்த கையில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கையை நீங்கள் அந்த க்ளவுஸை நீங்கள் அவுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈரத்தில் நம்ம கை வச்சா எப்படி ரொம்ப நாள் ஒரு மாதிரி ஆன மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. நான் கண் கூட வந்து பார்த்துட்டு இருக்கேன். இன்றைக்குமே வந்து யாருமே வந்து குப்பைகளை வந்து பிரித்து தரது கிடையாது. அவங்களே தான் வந்து வந்து பிரிச்சுக்கிறாங்க. அது பிரிக்கும் போது எவ்வளோ விஷயங்கள், ஒரு சாப்பாடு 2 நாள் சாப்பிட்ட சாப்பாடு ரொம்ப டீகம்போஸ் ஆகி ரொம்ப மோசமான நிலைமையில் நிறைய பேர் அவங்களோட சானிட்டரி நாப்கின், அப்புறம் குழந்தைங்களோட டைப்பர்ஸு, நம்ம அதெல்லாம் வந்து அருவப்பட்டு நிறையா நீங்கள் இந்த மாதிரி வந்து கேட்டட் கம்யூனிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பால்கனிலேருந்து தூக்கி போடுற நிலைமையும் இருக்குது. சில பேர் என்னென்னா பால்கனிலேருந்து தூக்கி எங்கே போடுவாங்கன்னா நம்ம தூய்மை பணியாளர்கள் வரும்போதும் அங்கே அப்போ போட மாட்டாங்க, தெருவிலேயே போட்டுருவாங்க. அது சதுரி ஸ்ப்ரெட் ஆகி கிடக்கும். அது நாய் கிழிச்சு ரொம்ப இதுவாகி, ஆனால் அதையும் அவங்க வந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ வந்து தூய்மை பணியாளர்களோட பணி வந்து நவீனமயமாக்கல்ன்றது துளி அளவு கூட கிடையாது. இப்போ நிறைய வெளிநாட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தரம் பிரித்து வச்சு ஆகணும். எனக்கு தெரிஞ்ச உறவினர்கள் வந்து ஒரு சில பேர் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு வந்து அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி வந்து இந்த கிளாஸ் தனியாக ஒன்று போடணும், பிளாஸ்டிக்ஸ் தனியாக ஒன்று போடணும், அதுக்கப்புறம் வந்து ஆயிலு அந்த மாதிரி விஷயங்கள் தனியாக ஒன்று போடணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செப்பரேட், அதே மாதிரி அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு மெடிக்கல் வேஸ்ட் அதே மாதிரி அதுவும் வந்து தனியாக போடணும். இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு செப்பரேட் டேட்டில் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த குப்பை தொட்டியை வந்து வாங்கிடுவாங்க. அவங்க வந்து வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கலெக்ட் பண்ணி போயிடுவாங்க. இது வந்து என்னன்னா ஓப்பனே ஆகாமல் அந்த குப்பை தொட்டி அந்த அந்த வீட்டுக்காரவங்க அந்த குப்பையில் போடுவாங்க. அதுலேருந்து அப்படியே அது வந்து அந்த லாரிக்குள்ளே அழகாக போய் சேர்ந்துடும். இது வந்து கையில் எங்கேயுமே எக்ஸ்போஸே ஆகாது. ஆனால் இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து
நிறைய நம்ம வந்து ராஜாஜி வந்து குழத்தொழில் கொண்டு வந்தாருன்னு நம்ம சொல்றோம். அதை வந்து கர்ம வீரர் காமராஜர்கள் வந்து எதிர்த்து அந்த மூண்ட பள்ளிகள்லாம் திறந்து பெரியார் அவரோட உதவியோட எல்லாமே திறந்து நம்ம எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம். ஆனா இன்னுமே தூய்மை பணியில இருக்கிறவங்க எல்லாருமே தலித் மக்கள் தான். இது குலத்தொழில நம்ம அரசே வந்து நடத்துதுன்றது போது மிகவும் மிக ரொம்ப 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 வேதனையான விஷயம். இது கண்டிப்பா மாறணும். இது மாற்றத்துக்கு இது மாறணும்னா என்னன்னா ரொம்ப ஒரு எமர்ஜென்சியா என்ன பண்ணணும்னா, அடுத்த தலைமுறைகள் இப்போ வந்து ஒரு தூய்மை பணியாளரோட ஒரு குடும்பத்துல அவங்க குழந்தைங்க படிக்குது அப்படின்னா, அந்த குழந்தைங்க கண்டிப்பா பட்டப்படிப்பு படிச்சு அதுக்கேற்ற வேலையை மட்டும்தான் செய்யணும். இந்த தூய்மை பணிக்குள்ள அவங்க இக்காரணத்துக்கு கொண்டும் இன்கேஸ் அவங்க வேலையிலேயோ அவங்க அம்மா அப்பா ஏதோ ஒரு காரணத்தினால தவறினாலும் கூட அரசு அவங்கள வந்து ஏத்துக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு முழு படிப்பை தந்து அவங்க ஒரு நல்ல வேலைக்கு சுயமரியாதை உள்ள வேலைக்கு அவங்கள வந்து அனுப்புறோம். அதுதான் இந்த குலத்தொழிலை ஒழிக்கிறதுக்கான ஒரே விஷயம். இது குலத்தொழில் மாதிரி தலித் மக்களை மீண்டும் மீண்டும் அதுலேயே வந்து பண்ண வைக்கிறதுன்றது மிகப்பெரிய கொடூரமான விஷயம். அதை மீன் பண்ணி தான் வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பேசியிருப்பாரு. ஆனால் அது வந்து இங்கே வந்து சில பேருக்கு வந்து அது ஒரு மிஸ்லீடாமல் ஆயிடுச்சு. அதாவது என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த இந்த போராட்டம் வேணாம், நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி சவுண்டு வந்துருச்சு. ஸோ அது வந்து இல்லை. ஆனாலுமே வந்து இந்த போராட்டம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அரசு வந்து அதுக்கப்புறம் வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து ஒரு விஷயங்கள் வந்து சொன்னாங்க. காலையில் வந்து அவங்களுக்கு வந்து காலை உணவு வந்து லேட், ஏன்னா காலையில் 6 மணிக்கே அவங்க வந்துடும். 6 மணிக்கு இல்லை, அதுக்கு முன்னாடியே நீங்கள் அவங்கள பார்க்கணுன்னா சென்னையில் வந்து பஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, அப்போ நீங்கள் பஸ்ஸில் ஏறுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் தான். நான் அந்த பஸ்ஸில் ஏறி போயிருக்கேன். அவங்க கூட நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போ எல்லாருமே வந்து வருவாங்க. நான் காலையில் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போகும்போது நான் போயிருக்கேன். அவங்க எல்லாருமே வந்து, அதாவது அவங்க வேற ஒரு ஏரியாவில் இருப்பாங்க, அந்த வேற ஏரியாவில் போயிட்டு அவங்க வந்து தூய்மை பணி வந்து பார்க்கக்கூடிய இது இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து சாப்பாடுன்றது கண்டிப்பாக சரி, அது ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களோட குழந்தைகளோட மேற்கல்வி உயர்கல்விலாம் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றது, அதுக்கப்புறம் வீடு வந்து இது பண்ணுறது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னன்னா, இது வந்து இவ்வளோ நடந்த பிறகு இதை நீங்க பண்றதுன்றது வந்து ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து அதுக்கு போயிருக்கவே தேவையில்ல. அதுக்கப்புறம் அந்த ராம்கின்ற அந்த ஒரு நிறுவனம் மேல ஏகப்பட்ட அலிகேஷன் வச்சிருக்கு. நீங்க வந்து பேரலையில வந்து அந்த அந்த ராம்கியோட கம்பெனியை பத்தின சீர்கேடான விஷயங்களை வந்து நம்ம மில்டனும் இந்திரகுமார் அவர்களும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நீங்க அந்த இன்டர்வியூ பேரலையில அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தெலுங்கானாலேருந்து அங்கேருந்து எங்கேயுமே அவங்க வந்து ஒழுங்காக வேலை செய்யலை. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தூய்மை பணியாளர்களோட அந்த கோரிக்கை என்ன, நிரந்தர வேலை அவங்க தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அவங்க வந்து சென்னை கார்பரேஷன் கீழே அதாவது வந்து வேலை செஞ்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களோட சம்பளம் ரேஞ்சு வந்து வேற. இப்போ இவங்க கிட்ட ராம்கி கிட்ட வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 30% கிட்ட சம்பளம் வந்து குறையுது. அதை எப்படி வந்து ஏற்றுக்க முடியும்? இப்போ சடனாக யாரோ ஒருத்தர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு 50,000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு இருக்காருப்பா. ஸோ அந்த 50,000 ரூபா கமிட்மெண்ட்டில் ஒரு வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும். திடீர்னுட்டு ஒரு 20,000 ரூபா கட் பண்ணி 30,000 ரூபா தான் உங்க சம்பளம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும்? அவரால் அதை ஏற்றுக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ என்ன பண்ணுவாருன்னா அங்கேருந்து பணியும் வந்து மாறி வேற எங்கேயாச்சும் தான் போகணும்னு ட்ரை பண்ணான். ஆனால் அவரால் போக முடியும், இவங்களால போக முடியுமானா கஷ்டம். அந்த நிலைமையில தான் இருக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் வந்து நிறைய படித்தவர்களே வந்து தூய்மை பணியாளர் பணிக்கு வர்றது வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. அரசு வந்து இதையுமே வந்து ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டு பட்டப்படிப்பு படித்த தூய்மை பணியாளர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த படிப்புக்கு ஏற்ற வேலையை வந்து அரசு ஏற்படுத்தி தரணும். அதை வந்து அரசு கவனம் வந்து கண்டிப்பாக அதில் வந்து இருந்தே ஆகணும். ஸோ திருமாவளவர் அவர்கள் சொன்ன கோரிக்கைன்றது வந்து இதை தான் வந்து முன்னெடுக்கிறதே தவிர அவர் வந்து இன்னைக்கு நடந்த அந்த போராட்டம், அந்த மக்கள் நடத்தின போராட்டத்தை வந்து ஒரு சிறுமைப்படுத்தி பேசணும்ன்ட்டு அவர் வந்து பேசலை. அதுதான் என்னோட புரிதலாக இருந்தது. மேபி உங்களுக்கு வந்து வேற யாரா அது உங்களுக்கு வந்து அது இல்லை, அவர் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டான விஷயம் தான் பேசுறாருன்னா அது வந்து உங்களோட புரிதலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு சம்பவம் நடந்தது. மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கான வேலையை வந்து
எங்கே ஒட்டியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, தலித் மக்கள் பெரும் வசிக்கக்கூடிய இடமா ஹவுசிங் போர்டில் வந்து அந்த போஸ்டர் வந்து ஒட்டுறாங்க. அது வந்து அங்கே இருக்க மக்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ட்ரிகர் ஏற்படுத்து. இது வந்து நடந்து வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி இருக்கும் அது. அங்கே இருக்க அந்த கார்ப்பரேஷன் அதிகாரிகள் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மனநிலை என்னன்னா, தூய்மை பணினா தலித் மக்கள் தான் செய்யணும் அப்படின்ற அந்த மனநிலை இருக்குல்ல, அதுவே மிக கேவலமான மனநிலை. என்னைக்கு இது வந்து ஒரு ஒரு அறிவியல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நவீனமயமாக்கல் நடக்குதோ இந்த தூய்மை பணியில், அன்னைக்கு தான் வந்து இது வந்து முடிவுக்கு வருமே. அதே சமயத்தில் என்னைக்கு தூய்மை பணியில் தலித் அல்லாத மக்களுமே செயல்படுறாங்களோ, அன்னைக்கு தான் இந்த சமூகம் வந்து சாதியற்ற சமூகமாக இருக்குன்னு நம்ம நம்பலாம். அதில் வந்து இன்னொன்று வந்து சொல்கிறாங்க, கோவில் அர்ச்சகர்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா, கம்மி சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் தயவு செய்து வந்து தூக்கிட்டு வராதிங்க. அதாவது எப்படின்னு சொல்ல, தூய்மை பணியாளர்களோட அவங்களோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? 50 வயசு ஒருத்தர் தாண்டறதுக்கு கஷ்டம் அவங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எத்தனை தோல் வியாதிகள் எத்தனை வந்திருக்கும். அதை தாண்டி அவங்க நிறையா இன்ஜெக்ஷனு, சிரஞ்சு, கண்ணாடி, துண்டு, அது இதுன்னு கையில் சராச்சி எவ்வளோ செப்டிக் ஆகி அந்த போராட்டத்திலே ஒருத்தர் காமிக்கிறாரு, ஒரு ஆசிட் விழுந்துருச்சு கையில், கிளாஸ் உடஞ்சி அது எடுக்க போனால் அது மேலே ஊற்றிக்கிச்சு அப்படின்றாரு. அந்த வேதனையில் 0.0001% கூட வந்து அர்ச்சகர்கள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே. ஏன்னா அவங்க உடல் அமைப்பு பண்ணுறவங்களாச்சே கோயில் அர்ச்சகர்கள். நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவங்களோட உடல் அமைப்பு பார்க்கும்போதே தெரியும் அவங்க எவ்வளோ உடல் உழைப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு தூக்கிட்டு வராங்க. அவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கம்மி சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குறாங்க, அவங்க புண்ணியத்துக்காக வேலை பார்க்குறாங்க, இவங்களோட கர்மாவும் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ கேவலமான ஒரு பேச்சு இதெல்லாம். அப்போனா நீயும் அப்போ புண்ணியன்றியே நீயும் வந்து பாரு. இதுதான் வந்து காந்தி வந்து ஒரு வாட்டி வந்து சொன்னார் அப்படின்ட்டு. தலித் மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு புண்ணியமான வேலையை பார்க்குறாங்க. அவங்க சானிட்டரி ஒர்க் வந்து மிகப்பெரிய புண்ணியம், அது யாருக்குமே கிடைக்காது. அந்த மாதிரி அடுத்த ஜென்மமாக இருந்ததுன்னா நானும் வந்து இந்த தலித் மக்களாக பிறந்து அந்த வேலையை செஞ்சேன்னா எனக்கு ஏகப்பட்ட புண்ணியம் கிடைக்கும். அதுக்கு வந்து அம்பேத்கர் அவர்கள் சொன்ன மாதிரி, ஏன் அதுக்கு அது அவ்வளோலாம் வெயிட் பண்ண வேணாம், அடுத்த ஜென்மம்லாம் வரைக்கும்லாம் ஏன் வெயிட் பண்ணுறீங்க, இப்பயே நீங்கள் அந்த வேலையை பார்க்கலாமே, தாராளமாக நீங்கள் இப்பயே பார்க்கலாம், நீங்கள் எதுக்கு ஏன் அவ்வளோ தூரம்லாம் போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ இதுதான் விஷயம். என்னை பொறுத்த வரைக்குமே இப்போ இன்னைக்கு தூய்மை பணி செய்யும் தொழிலாளர்கள் அவங்களோட அடுத்த தலைமுறை கண்டிப்பாக இந்த பணியில் இருக்கக்கூடாது. தூய்மை பணி நவீனமயமாக்கணும். அதே சமயம் அதில் குறிப்பிட்ட சாதி மட்டும்தான் இருக்கிறத கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும். மேலும் மேலும் இவங்க படிச்சிருந்தாலும் இதே துறையில் சுற்றி அவங்களுக்கு வேலை தர்றது அரசு வந்து முற்றிலுமாக கைவிடணும். இவங்களுக்கான கோரிக்கை முற்றிலுமான பணி நிரந்தரம், அதே சமயம் அவங்களோட பழைய ஊதியம் அது கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை. சலுகை இந்த இன்சென்டிவ்லாம் எப்படி தெரியுமா இருக்கும் கதை. நான் ஒரு கம்பெனியில் தனியாரில் வேலை செஞ்சிருந்தேன். என்னோட சம்பளத்தையே பிடிச்சிட்டு 6 மாதம் கழிச்சு அது இன்சென்டிவ்னு போடுவாங்க. இது என்ன கதையாக இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்சென்டிவ்லாம் அது தனியாக உங்கள் கை காசுலேருந்து போட்டு கொடுக்கணும். இதே வேலை தான் பண்ணுறாங்க. இவங்க காசெல்லாம் குறைச்சிட்டு உனக்கு நான் பிஎஃப் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்ட்டு இதெல்லாம் வந்து ஏமாத்து வேலை தான். அப்சல்யூட் இது வந்து ஏமாத்து வேலை தான். இதை வந்து என்றைக்குமே வந்து இது ஏற்றுக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து பிரியா அவர்களும் மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை சேகர் பாபு அவர்களும் ஒரு இது பண்ணாங்க. தங்கம் தென்னரசு அந்த விஷயம் சொன்ன பிறகு வந்து அதுக்கு அடுத்த நாளைக்கு வந்து இந்த மாதிரி வந்து முதல்வருக்கு நன்றி அப்படின்ட்டு வந்து மற்ற தூய்மை பணியாளர்கள் எல்லாம் கூட்டு வச்சு ஹோர்டிங்கை கையில வச்சுட்டு ஒரு ஊர்வலமாக இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப 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 சீப்பான ஒரு பாலிடிக்ஸாக இருந்துச்சு. அதை வந்து அக்செப்டே பண்ண முடியாத ஒரு சீப் பாலிடிக்ஸ் தான் அது. தயவுசெய்து சமூக நீதி பேசுகிற திமுக கழகம் வந்து இதை வந்து செய்யக்கூடாது. தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த ராம்கின்ற நிறுவனம் அது மேலே ஏகப்பட்ட அலிகேஷன் இருக்குது. அதை தயவுசெய்து அதை பாருங்கள். இதெல்லாம் மேலும் மேலும் இந்த அரசுக்கு, இந்த சமூக நீதின்னு சொல்கிற அரசுக்கு மேலும் மேலும் வந்து ஒரு கெட்ட பேரை மட்டும்தான் வந்து இது வந்து கொடுக்குமே தவிர நல்ல பேரை கொடுக்கவே கொடுக்காது. இந்த மக்களோட வாழ்க்கை தரம் உயரணும்.
இன்னைக்கு கூட வந்து ஒரு தூய்மை பணியாளர் பெண் வந்து அவங்க வேலைக்கு போகும்போது அவங்க ஹேண்ட்பேக் கையில் அவங்களோட ஷோல்டரில் இருந்துச்சு. அதை பார்க்க முடிஞ்சிச்சு. கரண்ட் பாக்ஸில் வந்து தண்ணி தேங்கினதுனால கரண்ட் அவங்க மேலே பாஸ் ஆகி அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு 20 லட்ச ரூபா வந்து அரசும் மின்துறையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளோட படிப்பு செலவை வந்து திமுக கழகம் வந்து ஏற்றுக்குதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னதான் ஆனாலும் அந்த அவங்க அந்த 2 குழந்தைங்களோட அழுகையை பார்க்கும்போது அது வந்து என்றைக்குமே வந்து அவங்க அந்த தாயோட இதை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்டலாகவும் இறந்துருக்கலாம். ஒரு ஆக்சிடென்டலாக இறந்துருக்காங்க இன்னைக்கு. ஆனாலும் மின்கசிவு ஏன் நடந்ததுன்றது அது வந்து கண்டிப்பாக மின்துறை வந்து அது பார்க்கணும். இந்த மாதிரி ஏக்கப்போ மழைக்காலங்களில் இந்த மாதிரி வந்து திரும்ப திரும்ப நடக்கிறதுன்னு வந்து அது ரொம்ப சரியில்லாத ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக தூய்மை பணியாளரோட வாழ்க்கை வந்து இன்னும் 15 வருடங்களுக்குள்ள, அதாவது அடுத்த ஜென்ரேஷன் சொல்கிறேன், அந்த குழந்தைகள் அடுத்த ஜென்ரேஷன் பசங்க வந்து இந்த துறையிலேயோ இந்த தூய்மை பணியிலேயோ அவங்க இருக்கவே கூடாது. இதுதான் இந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய முழுமையான ஒரு நீதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.